கிரிக்கெட்டுன்னு வந்துட்டேன்னா ஒரு ஃபயர் இருக்கணும், ஒரு ஆங்கர் இருக்கணும், ஒரு எமோஷன் இருக்கணும், ஒரு ஸ்லெட்ஜிங் இருக்கணும், ஒரு ஃபைட் இருக்கணும், ஒரு ரைவல்ரி இருக்கணும். ஓகே, அதெல்லாம் இருந்தாதான் ஜென்டில்மன்ஸ் கேம். அது கிரிக்கெட் ஒரு ஜென்டில்மன்ஸ் கேம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இதெல்லாம் இருந்தாதான் ஜென்டில்மன்ஸ் கேம். ஒரு மேனோட கேம் வந்து இப்படிதான் இருக்கணும். எல்லாரும் என்ன தெரியுமா புரிஞ்சுக்கிட்டாங்க? கை கொடுத்துட்டு ஹக் பண்ணிட்டு கெட்டி பிடிச்சிட்டு கிஸ் அடிச்சுட்டு இப்படி இருக்கிறதா ஜென்டில்மன்ஸ் கேம்னு இருக்கானுங்க. இது ஜென்டில்மன்ஸ் கேம் இல்ல, இது விமன்ஸ் கேம். விமன்ஸ் கேம் பார்க்கணும்னா விமன்ஸ் கிரிக்கெட் போய் பாருங்க. ஸ்மிருதி மந்தானா, எலிஸ் பெரி இவங்களுக்கெல்லாம் போய் சிம் பண்ணிட்டு இருங்க, மீம்ஸ் போட்டுட்டு அவங்க ஆடுற போரிங் கிரிக்கெட்டை போய் பார்த்து ரசிங்க. அதுல ஒண்ணுமே கிடையாது, போரிங் கிரிக்கெட், அவ்வளவுதான். நான் இப்ப பேச வந்தது மென்ஸ் ரைவல்ரி பத்தி. மென்ஸ் ஹை டெஸ்டாஸ்டரோனுடைய மென்ஸ் ரைவல்ரியை பத்தி நான் பேச வந்திருக்கேன். டாப் 10 ரைவல்ரிஸை ரேங்க் பண்ண போறோம் இதுல. அதாவது கிட்டத்தட்ட பாஸ்ட் 20 இயர்ஸ்ல நிறைய ரைவல்ரினா சேஞ்ச் ஆயிட்டு, நிறைய இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் ரேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஓவர் ஹைப் எல்லாம் உடைச்சிட்டு ஹானஸ்டா நான் இப்ப ரேட் பண்ண போறேன். 10ல இருந்து 1 வரை ரேட் பண்ண போறேன். நீங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இல்ல ப்ரோ இந்த ரேங்க் வந்து மேல வரணும், இதுதான் 1 வரணும், இது 5th வரணும், இது 10th வரணும், இதுதான் லாஸ்ட் வரணும் அப்படின்னு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா கமெண்ட்ல போடுங்க, நான் பாக்குறேன். ஓகே, பார்க்க போறோம் அந்த வீடியோல. டாப் 10 ரைவல்ரிஸை ரேங்க் பண்ண போறோம் 10ல இருந்து 1 வரை. லீஸ்ட்ல இருந்து பெஸ்ட் வரை எதுன்னு பார்க்க போறோம் ஒவ்வொன்னா. ஸோ நம்பர் 10th ரேங்க் 10th யார் இருக்கா அப்படின்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஏன் இந்த ரைவல்ரி இருக்கு அப்படின்னா சிம்பிளானது, ரேசிசம் தான். ரெண்டு பேருக்கும் அவங்க கலரை வந்து பிடிக்காது, அவ்வளவுதான். பழைய டைம்ல அந்த வெப் ரிச்சர்ட்சன் இருக்கிற டைம்ல வந்து இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல வருஷமா இல்ல. அதுக்கப்புறம் 2014ல நடந்துச்சு T20 வேர்ல்ட் கப்ல இந்த டேரன் சாமி கேப்டன்ஸ் சீல இருக்கும் போது வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இவங்களுக்கும் ஒரு கிளாஷ் ஆச்சு. ஃபல்க்னர் வந்து ஓப்பனாவே எனக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் சொன்னா ரெண்டு பேருக்கும் பயங்கரமாச்சு. பார்த்துருப்பீங்க மார்லன் சாமுவல்ஸும் ஷேன் வார்னும் சட்டையை பிடிச்சு மாறி மாறி இழுக்கிறதெல்லாம் அந்த பிக் பாஸ் லீக்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து முன்னாடி நடந்துச்சு, இது ஒன்றும் பெரிய ரைவல்ரி இல்லை. பட் இந்த ரைவல்ரிக்கு காரணம் வந்து ரேசிசம் தான். இது ஒரு வகையான ரைவல்ரி. ஸோ இது நம்பர் 10th இருக்கு. ரேங்க் 9th எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து. இது ஒரு டீசென்டான ரைவல்ரி. இந்த ரைவல்ரிக்கு காரணம் என்னன்னா நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ் தான். ரெண்டு கண்ட்ரி பக்கத்துல இருக்கிறதுனால ஒரு ரைவல்ரி இருக்கு. ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. வேர்ல்ட் கப்ல பயங்கர ஹீட் இருக்கும். 2015ல பார்த்துருப்பீங்க, குரூப் ஸ்டேஜ்ல அவங்க இடத்துல வச்சு அவங்க தோக்கடிச்சாங்க, இவங்க இடத்துல வச்சு இவங்க தோக்கடிச்சாங்க, இப்படி இருந்துச்சு. ஆனா அந்த ஹீட் எப்பவுமே இருக்கும். நியூசிலாந்து வந்து ஒரு காமான சைடு தான், பட் அந்த நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ்னு ஒன்று இருக்கு தெரியுமா, அந்த ஹீட் எப்பவுமே இருக்கும். ஸோ இதை 9th கொண்டு வந்திருக்கேன். நம்பர் 8 எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து. இது எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த 2019ல தான் இந்த ரைவல்ரி ஆரம்பிச்சிச்சு. இந்த ரைவல்ரி வந்து ஆரம்பமானது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து தான். இங்கிலாந்து கமிஷனே சொல்லலாம். அந்த லாவை மாத்தினது, பவுண்டரிஸால தான் வின் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னது, இந்த மாதிரி சின்ன சின்ன இதால தான் இந்த ரைவல்ரி, இந்த பெரிய ரைவல்ரி ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு பெரிய ரைவல்ரி தான் சொல்ல போனா. அந்த 2019ல அந்த ஒரு கான்ட்ரோவர்ஷியல் வின் வந்துச்சு. பட் இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க, அதுதான் மேட்டர். மார்கன் வின் பண்ணிட்டான், ஸ்டோக்ஸ் வின் பண்ணி கொடுத்துட்டான், இதுதான் மேட்டர். பட் தே வான் த மேட்ச், தே வான் த ஃபக்கிங் மேட்ச். ஆனா ரைவல்ரி அங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு. அங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப்ல நியூசிலாந்து வந்து இவங்களை செமிஃபைனல்ல தோக்கடிச்சு, அதுக்கப்புறம் அடுத்த வேர்ல்ட் கப்ல இங்கிலாந்து இவனுங்களை தோக்கடிச்சு, அதுக்கப்புறம் 2023 வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 2 பேரும் செஞ்சுரி போட்டு இங்கிலாந்து நொறுக்கிட்டானுங்க. இது ஒரு டீசென்டான ரைவல்ரி தான். பட் இது ஒரு ரைவல்ரி இருக்கு, இது ஒரு பெரிய ரைவல்ரி இல்ல, ஒரு காமானது. நியூசிலாந்து இருந்தாலே அது ஒரு காமான ரைவல்ரி தான், அது ஒரு பெரிய ரைவல்ரினா கிடையாது. ஸோ இது ஒரு ஜெனுவனான ஒரு ரைவல்ரினால நான் 8th வச்சிருக்கேன். ஓகே, நம்பர் 7th எந்த ரைவல்ரி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ். இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் நான் ரைவல்ரியில வச்சிருக்கேன். எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். என்னை பொறுத்தவரை இந்தியா எந்த மேட்சும் தோக்கவே கூடாது. ஒருவேளை தோத்தா இவனுங்கள்ட்ட தோத்துறவே கூடாதுப்பா, இவனுங்கள்ட்ட மட்டும் தோக்கவே கூடாது. அதாவது பாகிஸ்தான்கிட்ட கூட தோக்கலாம், இந்த கூதி மௌனங்கள்ட்ட மட்டும் தோத்துறவே கூடாது. இந்த பங்களாதேஷ் கொண்டு அவங்கள்ட்ட மட்டும் அநியாயம் பண்ணுவானுப்பா. அந்த ஒருத்தன் இருப்பான குள்ளமா, ஐயோ பேர் என்ன, முஷ்ஃபிகுர் ரஹீம், அவன்லாம் பாம்பாட்டு ஆடுவான். ஆனா ஒரு நல்லது என்னன்னா நம்ம எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் ஜெயிச்சிட்டோம் இவனுங்கள்ட்ட. தினேஷ் கார்த்திக் வந்து அந்த 6 அடிச்சு முடிக்கிறதும், அந்த ட்ரை சீரியஸை முடிக்கிறதும், 2 வாட்டி ஏசியா கப்ல இவனுங்க அடிக்கிறதும் நினைச்சு பாருங்களேன். அவனுங்களாம் தோத்தா ஆடிடுவானுங்க, நம்மளெல்லாம் தோக்கடிச்சு ஆடிடுவானுங்க. ஆனா இவங்களை சட்டப் பண்றதுதான் நல்லா இருக்கும் இந்தியா வந்து. ஏன்னா எப்படி தெரியுமா, இவனுங்க வின் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப கொண்டாடுவானுங்க உட்காந்து. 10 பாலுக்கு 5 ரன் எடுக்கணும்னு இருக்கும், அதை கூட எடுக்க மாட்டானுங்க. அதை கூட நம்மள்ட்ட வந்து தோத்துருவானுங்க. அவ்வளவு முட்டா பசங்களானவனுங்க. ஆனா இவனுங்கள்ட்ட தோக்கவே கூடாது. இப்ப கூட நமக்கு இந்த சூப்பர் 8ல T20 வேர்ல்ட் கப்ல ஒரு மேட்ச் வருது, தோக்கவே கூடாது அவனுங்கள்ட்ட. என்னாலும் பங்களாதேஷ மட்டும் தோக்கவே கூடாது. ரொம்ப இரிட்டேட்டிங்கான டீம்னா எனக்கு பங்களாதேஷ் தான்ப்பா. பங்களாதேஷ் வந்து
ஒரு 2 பிளேயர் எனக்கு பிடிக்கும். முகமதுல்லா எனக்கு பிடிக்கும், ஷக்கீப் அல் ஹசன் பிடிக்கும். வேற ஒரு பையனும் எனக்கு பிடிக்காது அந்த டீம்ல. ஓத்தா உங்களுக்கும் பிடிக்காட்டி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க கைஸ், நான் பாக்குறேன் அதை. ஓகே, ஸோ நம்பர் 6 எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா, இது ஒரு பயங்கரமான ரைவல்ரி. இந்த ரைவல்ரி எப்படின்னா, நீங்க வேர்ல்ட் கப்னு எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ரைவல்ரி இருக்கும். 2 பேருக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். 1999ல ஆரம்பிச்சது. அந்த செமிஃபைனல் விட்டானுங்க தெரியுமா, அந்த செமிஃபைனல் தோத்தானுங்கல்ல, அதுல ஆரம்பிச்சிச்சு இந்த ரைவல்ரி. அப்ப இருந்தது அந்த பெரிய சேஸ் ஆரம்பிச்சிச்சு. 434 அடிச்சும் சவுத் ஆப்பிரிக்கா வந்து சேஸ் பண்ணி ஹையஸ்ட் ரன் சேஸை வின் பண்றதா இருக்கட்டும். டெஸ்ட் மேட்ச் தான் அதிக சண்டை வரும். டேவிட் வார்னர் வந்து டிக்காக்கு அடிக்க போனதும் சரி, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கானது வந்து இந்த டெஸ்ட் மேட்ச்ல தான் நடக்கும். ஓடிஐல கூட அவ்வளோ ஒரு ப்ராப்ளம் வராது. டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப ஃபயரா இருக்கும். நீங்க அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நீங்க மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க தான் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியன் டெஸ்ட் மேட்ச்லாம் நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நான் பார்த்துருக்கேன். பயங்கரமா ஃபைட்லாம் வரும், ரொம்ப ஈகரா இருக்கும். டேல் ஸ்டைன்லாம் இருக்கும் போது ரொம்ப ஃபயரா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ரைவல்ரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ 6th வச்சிருக்கேன். 5th போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். உங்களுக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் போடுங்க. உங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் எவனாவது இருந்தனா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே, டெய்லி புது கண்டென்ட்டாக நான் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா. ஓகே கைஸ், ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப். ஸோ லாஸ்ட் 5 கைஸ், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நம்பர் 5th யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்து. இந்த ரைவல்ரி நான் இங்கேயே போட்டேன். என்ன ப்ரோ இங்கேயே போட்டீங்க இது அப்படின்னு? இதுக்கு மேல பெரிய ரைவல்ரிலாம் இருக்கு. ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்து ஒரு டைம் எடுத்து பாட்டிக்கிட்டீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா இங்கிலாண்டோட ரைவல்ரி வந்து பயங்கரமா இருக்கும். இந்த ஆஷஸ்லாம், முக்கியமா ரிக்கி பாண்டியன் இருந்த டைம்லாம் சரியா இருக்கும். ஆஷஸ்லாம் சண்டையா இருந்தா என்ன, ரிக்கி பாண்டியன் இல்லை, மைக்கேல் கிளார்க் இருந்து மிச்சல் ஜான்சன்லாம் இருக்கும் போது வர கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்மூத் ஆயிட்டு, ஆஷஸ் மாதிரியே இல்லை. போன வருஷம் ஆஷஸோட மேட்சஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லாஸ்ட் இயர் வந்து 2023 ஆஷஸ் சூப்பரா இருந்துச்சு பார்த்தேன். இங்கிலாந்து ஜெயிச்சிருப்பானுங்க, மழை வந்து ஏதோ தப்பிச்சு ஏதோ டிராவ் ஆயிட்டு கம்மிங்ஸ் தப்பிச்சுட்டான், பேட் கம்மிங்ஸ். பட் ஸ்டோக்ஸ் கேப்டன்சி நல்லா தான் இருந்துச்சு. அவன் எனக்கு டெஸ்ட் கேப்டனா பிடிச்சிருக்கு ஸ்டோக்ஸை. பட் அந்த ஃபயர் இல்லை, ஒரு சண்டை நடக்கும் எதுவுமே இல்லை, ரொம்ப ரேரா இருந்துச்சு. நான் அந்த 5 டெஸ்ட் மேட்சும் பார்த்தேன் போன வருஷம். மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஆனா அந்த ஹீட் இல்ல. அந்த ஒரு ஆஷஸ் ஒரு ஹீட் இருக்கும்ல, வெறி இருக்கும் தெரியுமா. 2019ல தான் நான் கடைசியா ஆஷஸ் வந்து ஓரளவாவது பயங்கரமா இருந்துச்சு. ஸ்மித் செஞ்சுரி போடுறது, பென் ஸ்டோக்ஸ் கம்பேக், ஸ்மித் கம்பேக், அதப்பதான் நான் வந்து கடைசியா ஒரு ஹீட் பார்த்தேன். அதுவும் சண்டை அவ்வளவு பெருசாலாம் இல்ல, பயங்கரமா விளையாண்டாங்க. மற்றபடி அந்த டைம்ல இருந்த அந்த ஃபயர்லாம் போயிட்டு. ஆனா இப்ப கூட ஆஸ்திரேலியா கூட சொன்னானுங்க, நாங்க வந்து வேணும்னே தோத்து கூட இங்கிலாண்டை வந்து வெளியே அனுப்புறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம், அந்த மாதிரி புத்திலாம் அவங்களுக்கு இருக்கு. என்னதான் இருந்தாலும் ரைவல்ரி தான், பட் அந்த பழைய ரைவல்ரி இல்லை. அதனால நான் வந்து 5th வச்சிருக்கேன். என்னதான் இருந்தாலும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வந்து ஒரு ரைவல்ரி. ஸோ ஐ எம் கீப்பிங் ஹிம் அட் நம்பர் 5. நம்பர் 4 எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். ப்ரோ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நம்பர் 4 அப்படி ஹவு கேன் யூ டு இட் ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வந்து ஒரு டைம்ல வந்து நம்பர் 1ல இருக்கும். நம்பர் 1 இந்தியா பாகிஸ்தான் இருக்கும், நம்பர் 2 ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இருக்கும். இப்ப 2 கீழே வந்தது காரணம் என்னன்னா, இது பார்க்க ஓவர் ரேட்டட். சிம்பிள். அதாவது ஒரு ரைவல்ரி எப்படி இருக்குன்னா, மாறி மாறி அடிக்கிறது பேரு தான் ரைவல்ரி. புரியுதா? ஒன் சைடடா இருக்கிறது பேர் ரைவல்ரி கிடையாது. எப்பவும் இந்தியா தான் அடிக்கிறானுங்க, இந்தியா தான் சூத்த கலட்டி கொடுக்குறானுங்க. அப்புறம் எப்படி அது ரைவல்ரி ஆகும்? எப்பவுமே இந்தியா தாண்டா ஜெயிக்கிறானுங்க. ஏதோ 1-2 வாட்டி ஜெயிச்சிடறானுங்க. இந்த வாட்டி T20 வேர்ல்ட் கப்ல ஏதோ பாகிஸ்தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தானுங்க. நான் கூட ஐயோ வந்துட்டானுங்கப்பா, மிலிட்டரி ட்ரைனிங்லாம் எடுத்துருக்கானுங்க, பயங்கரமா விளையாடுவானுங்க போல நினைச்சா மறுபடியும் தோத்துட்டானுங்க. கிறுக்கணுங்க, எப்படிடா தோக்குறீங்க இப்படிலாம் ஒரு மேட்ச்? ஒரு சப்ப மேட்ச் விடுறீங்களாடா இவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பவுலிங் டீம் வச்சுட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரைவல்ரி இருக்கு. அந்த மேட்ச்ல வந்தாலே பீப்புள் வந்து வேர்ல்டு கப் அடிக்கிறீங்களோ அடிக்கலையோ பாகிஸ்தானும் தோக்கடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி முக்காவாசி வடக்கன்ஸ்கா இருப்பானுங்க. அவங்களுக்கு கப்பை பத்தி கவலையே கிடையாது. பாகிஸ்தானை ஜெயிச்சா மட்டும் போதும் அப்படிம்பானுங்க. பிறகு இந்தியா கப்பை தோத்ததுக்கு அப்புறம் எதுக்கு கப் அடிக்கல, டீமை பேங்க்ரப்ட் பண்ணிட்டு போங்க அப்படிம்பானுங்க. முட்டா குதி போனுங்க அவனுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒன் சைடடா இருக்கிறதுனால நான் இது இங்கே வச்சிருக்கேன். மாறி மாறி ஒரு டைம்ல வந்து இருக்கும் போது இந்த அக்தர், அந்த 2011 வரை கூட இருந்துச்சு. அந்த வேர்ல்டு கப்லாம் இருக்கும் போது கூட அஃப்ரிடி அவனுங்கெல்லாம் இருக்கும் போது கூட அந்த ஹீட் இருந்துச்சு. இப்பெல்லாம் அந்த ஹீட் சுத்தமா இல்லை. எல்லாம் கை கொடுத்துட்டு பாபர் அசாம் விராட் கோலி கை கொடுக்கறதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. மேட்ச் முடிஞ்சோன்னா பாபர் அசாம் விராட் கோலி கை கொடுக்கறத போடுவாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் நாட் ரைவல்ரி, இட்ஸ் ரெஸ்பெக்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படிமானுங்க. அப்புறம் எதுக்கு 100 அட்வர்டைஸ்மெண்ட் போடுறீங்க? ரைவல்ரி இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி. வேற ஏதாவது பார்க்க வேண்டியதானே? போய் ஒரு ஹீட் இருக்கணும், ஒரு சண்டை போட்டா அதை காமிக்க மாட்டேங்கிறானுங்க டிவியில. வேர்ல்டு கப் அப்போ
அகமதாபாத்ல வச்சு ஹாரிஸ் ராவ், ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஸ்டொக் வைப்பான், ஹாரிஸ் ராவ் அந்த பாலை தூக்கி எறிவான் ஸ்ரேயஸ் ஐயர் மேல, கீப்பர் பிடிப்பான் அதை, உடனே கிரௌட் எல்லாரும் கத்துவாங்க அப்படின்னு. அதுதான் ரைவல்ரி, அதுதான் வேணும் எனக்கு. அந்த ஹீட் அந்த ஹாரிஸ் ராவ் கொண்டு வரான் தெரியுமா உள்ள ஒரு ஹீட், அந்த அக்ரஷன் அது வேணும் நமக்கு, அந்த ஹீட் இருக்கணும். சிராஜ் கொண்டு வரான் தெரியுமா உள்ள ஒரு ஹீட்டு, அதுதான் வேணும் நமக்கு பிளேயர்ஸ்ட. அதை வந்து இந்த ஃபேன்ஸ் வந்து இப்போ இந்த இருக்கிற ஜென்சி வந்து தப்பா புரிஞ்சுக்கிறானுங்க. ஏதாவது ஒன்று பண்ணோன்னே உடனே இப்படி பண்ணக்கூடாது, ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பண்ணுங்க. எவனோ ஒருத்தன் யாரு ஹர்ஷித் ராணா வந்து மயங்க் அகர்வாலுக்கு பிளேயிங் கேஸ் கொடுத்தா அதையும் கம்ப்ளைண்ட் பண்றானுங்க. டேய் கிரிக்கெட்லாம் அப்படிதான் இருக்கணும்டா, ஒரு அக்ரெசிவ் பவுலர்னா அப்படிதான் ஒரு ஃபயரா இருக்கணும். அதுதான் ஒரு அக்ரெசிவ் பவுலருக்கு அழகு, அதுதான் ஒரு டேல் ஸ்டெயினுக்கு அழகு, அதுதான் ஒரு பிரெட்லிக்கு நல்லது. அந்த மாதிரி இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க விமன் ஸ்போர்ட்ல இல்லை, ஒரு மென் ஸ்போர்ட்ல எடுங்க. மென் ஸ்போர்ட்னா ஒரு ஃபயர் இருக்கும், ரெஸ்பெக்டும் இருக்கணும், ஒரு ஃபயரும் இருக்கணும். இந்த ஒரு ஃபயரே இல்லாதனால தான் இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி இப்போ ஓவர் ரேட்டடா இருக்கு. ஸோ நான் இது வந்து 4th வச்சிருக்கேன். அக்ரீடுனா கமெண்ட்ல போடுங்க இது அக்ரீட் நம்பர் 4ன்னு. நம்பர் 3 டாப் 3 வந்தாச்சு. நம்பர் 3 எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் வெர்சஸ் ஆப்கானிஸ்தான். இது சூப்பரான ரைவல்ரி. இப்போதைக்கு எப்போ ஆரம்பிச்சதுன்னா அந்த ஏசியா கப்ல, அந்த ஏசியா கப்பை நான் அந்த மேட்ச் சும்மா பார்த்தேன், இவனுங்க என்ன பெருசா பண்ணிட போறானுங்க அப்படின்னு பார்த்தேன். வெறும் 130 ரன்னும் தான் என்னமோ தான் அடிக்கணும் அப்படின்னு இருக்கும். அந்த மேட்ச் அவ்வளோ ஹைப் இருக்கு, அடிக்க போறானுங்க 2 பேரும் மாறி மாறி, விட்டா அடிச்சிருப்பானுங்க 2 பேரும். அந்த மாதிரி இருந்த அந்த மேட்ச் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. 2022 ஏசியா கப் துபாயில இருந்தெல்லாம் நடந்துச்சு. அந்த ஏசியா கப் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஏசியா கப் எனக்கு தெரிஞ்ச அந்த மேட்ச் வந்து ரொம்ப பிடிச்சது. நான் தற்செயலா பார்த்தேன் இவனுங்க என்ன கிழிக்க போறாங்க, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அதுல ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வேர்ல்டு கப்ல சென்னையில வச்சு அடிச்சாங்க, நம்ம இடத்துல வச்சு அடிச்சாங்க. சென்னையில வச்சு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அடிப்பானுங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த ஹீட்டை கொண்டு வரானுங்க. முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் எப்படி இருக்குமோ அந்த கம்பீர்லாம் சண்டை போடுவாங்க தெரியுமா பாகிஸ்தான் பிளேயரோட, அந்த மாதிரி இப்ப ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இருக்கு. ரெண்டுமே ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, கிட்ட இருக்கானுங்க. ஒரு கிளாஸ் இருக்கு அவனுங்களுக்கு, ரெண்டுமே ஒரே ரிலீஜன், ஒரு ஃபைட் இருக்கு அவங்க 2 பேருக்கும். அதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஸோ நான் இது வந்து 3rd கொண்டு வந்திருக்கேன். இந்த T20 வேர்ல்ட் கப்ல 2 பேரும் மோதாம போயிட்டாங்க. மோதி இருந்தா சூப்பரா வந்திருக்கும். வந்து ஆப்கானிஸ்தான் இன்னொரு வாட்டி அவனுக்கு தோக்கடிச்சிருந்தா அது வேற லெவல்ல இருந்திருக்கும். ஸோ அதை மிஸ் பண்றேன், பட் இருந்தாலும் ஓகே. ஸோ நம்பர் 3 வச்சுக்கேன். நம்பர் 2 யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பங்களாதேஷ் வெர்சஸ் ஸ்ரீலங்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த ரைவல்ரி ரொம்ப ஹீட்டா இருக்கு கைஸ், சரியான ரைவல்ரி. இது எப்போ ஆரம்பிச்சுன்னா அந்த 2017 ஆரம்பிச்சிச்சு. இந்த நாகினி டான்ஸ் ஆடுவாங்கல்ல பங்களாதேஷ், இந்த நாகினி டான்ஸ் ஆடும் போது ஆரம்பிச்சு தினேஷ் கார்த்திக் வந்து சூத் அடிச்சு அனுப்புனாரு. ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸே நமக்கு சப்போர்ட் பண்ணானுங்க. அப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த அளவு பண்ணிட்டானுங்க பங்களாதேஷ். அன்னைக்கு ஆரம்பிச்சது கைஸ், இன்னைக்கு வர முடியல. ஆஞ்சலா மேத்யூஸ் அந்த டைம் அவுட், நான் அந்த மாதிரி விக்கெட்டை கனவுல கூட பார்க்கல. வேர்ல்டு கப் பார்ப்போம். ஷகிப் அல் ஹசன் என்னன்னா லேட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அம்பையருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அப்போ வெளியே அனுப்பியாச்சு. ஒரு பால் கூட பிடிக்காம ஆஞ்சலா மேத்யூஸ் போறான். அந்த அளவு அந்த ஹீட்டட் ரைவல்ரி இருக்கு. அப்போ பாத்துக்கோங்க, ஒரு பேட்ஸ்மேன் லேட் ஆனதுக்கே போய் வாலண்டியரா ஷகிப் அல் ஹசன் ரூல் புக்கை பார்த்துட்டு போயிட்டாரு, இந்தமா இவ்வளவு லேட் ஆகுது அவன் வெளியே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்ல, இந்த T20 வேர்ல்ட் கப்ல ஒரு மேட்ச் வந்துச்சு, பங்களாதேஷ் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அந்த மேட்ச்ல கூட ஒரு ஹீட் இருக்கு. 2 பேருக்கு பிடிக்க மாட்டேங்க, 2 பேருக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்க. They don't like each other, they fucking hate each other. Bangladesh and Sri Lanka hate each other. அவ்வளோ ஹீட் இருக்கு அவனுங்க மேட்ச்ல. விட்டா சண்டை போட்டுருவானுங்க, விட்டா அம்பையர்ல அடி சண்டை போட்டுருவானுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற ஒரு பெர்ஃபெக்டான ரைவல்ரி, ஒரு அண்டர் ரேட்டட் பெர்ஃபெக்டான ரைவல்ரினா அது பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்கா தான். அநியாயத்துக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு அவனுங்க மேட்ச். அதாவது கிட்டத்தட்ட 2 டீமும் ஒரு டுபாக் ஒரு டீம் தான். ஸ்ரீலங்கன் டீமும் ஒரு குப்பை. இப்ப அந்த டைம் இருக்கிற அந்த ஸ்ரீலங்கன் லயன்ஸ்லாம் இல்லை, அந்த சங்கக்காரா ஜெயவர்தனே இருந்த டைம் மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் இந்த கிளாஷ் வந்து இவனுங்க வந்து பங்களாதேஷ் கீழே இறங்கி வந்ததுனால இந்த கிளாஷ் பார்க்க பெருசா இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை செகண்ட்ல இருக்கு. அட் லாஸ்ட் நம்பர் 1 ரைவல்ரி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பெஸ்ட் ரைவல்ரி. நான் இது ஏன் ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னா குவாலிட்டி தான். குவாலிட்டி, அதாவது பாகிஸ்தான் இந்தியா மாதிரி ஒன் சைடடா இல்லாம மாறி மாறி 2 பேர் இது பண்றாங்க. அது அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன். என்னதான் வந்து ஒரு ஃபைட் அவ்வளோ இல்லாட்டியும் ஒரு கிளாஷ் இருக்குது இவங்களுக்குள்ள, எப்பவுமே இருக்கும். இந்த 2014ல விராட் கோலிக்கும் ஜான்சனுக்கும் சண்டை வரும் டெஸ்ட்ல. டேவிட் வார்னருக்கும் ரோஹித் சர்மாவுக்கும், டேவிட் வார்னருக்கும் விராட் கோலிக்கும், ஸ்மித்துக்கும் விராட் கோலி, இதெல்லாம் முன்னாடி இருந்து நடக்குது. நீங்க அந்த டைம் டெஸ்ட் மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. பாதி பேர் லாக்டவுன் கிட்ஸா தான் இருப்பீங்க, இப்ப பாக்குறவங்களா தான் இருப்பீங்க. 2019ல வேர்ல்டு கப் தோத்து டோனி ரன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்த நிறைய பேர்லாம் எனக்கு தெரியும், அவங்களா கூட இருக்கலாம் நீங்க. பட் நீங்க பழைய டெஸ்ட் மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த முன்னாடி இருந்து இது இருக்கு கைஸ். 1983ல இருந்தே இந்த ஃபைட் இருக்கு இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு. 2003ல வந்து ஆஸ்திரேலியா நம்மள அடிப்பானுங்க ஜோஹான்ஸ்பர்க்ல வச்சு. ரிக்கி பாண்டியன் 140 ரன் அடிப்பான்.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கிளாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் குவார்டர் ஃபைனல்ஸ்ல நம்ம அடிப்போம், இவங்களை யுவராஜ்லாம் அடிப்பாரு தெரியுமா, யுவராஜ் ரெய்னாலாம் அடிச்சு போராட்டி 2011 வேர்ல்டு கப்லாம் ஆகும். இதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மள அப்செட் பண்ணாங்க, பேட் கமிங்ஸ் நம்ம க்ரௌடே வச்சு சைலண்ட் பண்ணி நம்மள முடிச்சான். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெர்ஃபெக்டான ரைவல்ரி. மாறி மாறி அடிக்கிறது, ஒரு ஹீட் இருக்கு ரெண்டு பேருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெர்ஃபெக்டான ரைவல்ரி, குவாலிட்டியான ரைவல்ரி. நம்பர் டாப் 2 டீம்ஸ் ஆஸ்திரேலியா இந்தியா ரெண்டு பேரும் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் நடக்கணும். இப்ப கூட T20 வேர்ல்ட் கப்ல ஒரு மேட்ச் வருது, அவனுங்களை எப்படியாவது அடிக்கணும், அவனுங்களை அடிச்சுட்டு அவங்களை செமிஃபைனல் போகக்கூடாது. எனக்கு அவங்க செமிஃபைனல் வந்து நம்ம திருப்பி எதுவும் அடிச்சிடக்கூடாது மறுபடியும். அதுதான் எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு இப்ப கூட தோத்துட்டு ஃபைனல்ல ஒருவேளை ஆஸ்திரேலியா வந்தா ஜெயிச்சா நல்லா இருக்கும். இப்போ அவனுங்களை அடிச்சிட்டாதான் நமக்கு பிரச்சனை, ரிவெஞ்ச் கொடுக்குறேன்னு ஏதோ அவனுங்க பண்ணிடுவானுங்களோன்னு ஒரு இது இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா தான் என்னை பொறுத்தவரை நம்பர் 1 ரைவல்ரி. இப்போ அக்ரீடுனா கமெண்ட்ல போடுங்க, ஓகே ப்ரோ இதுதான் நம்பர் 1 கரெக்டாக தான் சொல்றீங்க அப்படின்னா. இல்லை வேற ஏதாவது ஒரு இதில் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கு, இல்லை ப்ரோ இது 3rd வரணும், இது 4th வரும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் போடுங்க guys. Okay guys, see another video and remember it, always be on top. Cheers.